சூப்பராக இருக்கா, வாங்க சாப்பிட்லாம். பாலக்கீரையை வச்சு தான் ஒரு கடையில் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இந்த பாலக்கீரையில் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, எலும்புகளை வந்து பலப்படுத்தும், ரத்த சோகை வராமல் இருக்கும். வாரத்தில் 3 நாள் நம்ம கீரை சாப்பிட்டா ரத்த சோகையும் வராது, மலச்சிக்கலும் வராது. அதே போல் அல்சைமர் நோய்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புத்துநோயும் வராமல் பாதுகாக்கும். கீரையை வந்து முடிஞ்ச அளவு நம்ம வீட்டில் வந்து வளர வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியில் வந்து மருந்து போடுவாங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 தொட்டியில் வந்து ஒரு கீரை மாற்றி போட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கும் கீரை கிடைக்கும், நம்மளும் நல்லா சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளுக்கு ஒரு 50 கிராம் பருப்பு எடுத்துக்கலாம், நல்லா கழுவிடலாம். கிராம் பருப்பை நல்லா கழுவிட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. 300 ml இருக்கும். பூண்டு, சீரகம், மஞ்சள் தூள், கட்டி பெருங்காயம் போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். பாலக்கீரையை நான் காம்போடு தான் சேர்க்க போகிறேன். இது இலை காம்பு இவ்வளோ பெருசாக இருக்குது, காம்போடு தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஹைதராபாத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த கல்யாணத்தில் பாலக்கீரை இருந்தது. நம்ம தமிழ்நாட்டு கல்யாணத்துலலாம் அந்த கீரைலாம் நம்ம வைக்க மாட்டோம். கல்யாணம் 1 வாரம் கீரையே செய்ய மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க 2 ஃபங்க்ஷன்லேயும், ஹல்திலையும் சரி கல்யாணத்துலேயும் சரி பாலக்கீரை கம்பல்சரியாக இருந்தது. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் அது பண்ணியிருந்தாங்க. வேறு எந்த காயுமே இல்லை. ரசம்னா என்னன்னு தெரியல. தயிருக்கு பதிலாக மோர் வச்சுருந்தாங்க. ரொம்ப காரங்க சாப்பாடு. நம்ம இந்த பாலக்கீரை வந்து ஃபுல்லாக கழுவிட்டு பண்ணலாம். கீரையை 2 வாட்டி நல்லா கழுவியாச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாலக்கீரையை பொடியாக கட் பண்ணியாச்சு. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா. பருப்பு வெந்த உடனே இதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியை நான் ரசத்துக்கு எடுத்துகிட்டு மிச்சத்து கீரை இதில் போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வரட்டும். சூப்பராக கீரை ரெடி ஆகிடுவாங்க. அங்கே கீரை இருந்ததுன்னு சொன்னேன்ல, எப்படி இருந்ததுன்னு சொல்லலைல்ல. உப்புங்க, ஆசையாக போய் கீரையை தொட்டால் ஒரே உப்புங்க. நம்ம உப்புவை கம்மி பண்ணிப்போம். நல்லா வெந்துருச்சு. நம்ம பொடியாக கட் பண்ணதுனால இதை நான் மண் சட்டியில் போட்டு இப்போ நான் கடாயில் உப்பு போட்டுக்கலாம், தாளிச்சிடலாம். கடுகும் சீரகமும் போட்டு தாளிக்க போகிறோம். அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் வச்சு ஒரு பொரியல் பார்த்துடலாம். பீட்ரூட் வந்து பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுது, ரத்த சம்பந்தமான நோய்களை வந்து குணப்படுத்துது. இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் கூட இருக்குது. 5 நாள் காயே நான் பார்க்கலைங்க, அதனால் இன்றைக்கி நான் காயை நிறைய சேர்த்துக்க போகிறேங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். பொரியல் செஞ்சிடலாமா? கடுகு சீரகம்லாம் எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டோம். வெங்காயத்தை போட்டுடலாம், ஒரு பச்சை மிளகா போட்டுடலாம், கருவேப்பிலையும் போட்டுடலாம், பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்துச்சு. நம்ம பீட்ரூட்டை போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? அந்த பனிக்கு காய்கறி நல்லாயிருக்கும். தண்ணி கம்மியாக ஊற்றி 10 நிமிஷம் வேக வைங்க, போதும். உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸுக்கு கம்மியாக தான் தண்ணி ஊற்றுறேன், போதும். இந்த காயில் இருக்க தண்ணியே போதும். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா கலந்துட்டு நல்லா சூப்பராக வந்துருச்சு. அந்த ரெட் கலரு, அந்த பச்சை கலரு, அந்த வெள்ளை கலரெல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு காம்பினேஷனில் இருக்குது. இப்போது நம்ம தேங்காய் துருவலை போட்டுடலாம். தேங்காய் துருவலை போட்டு ஒரு கலக்கிடலாம். செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஹாட் பேக்கை மூடிடலாமா? காலிஃப்ளவர் வச்சு தான் நம்ம ஒரு தொக்கு பண்ண போகிறோம். இது வந்து நம்மளுடைய டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலிஃப்ளவர் வச்சு ஒரு தொக்கு பார்த்துடலாமா? ஒரு தொக்கு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு, சீரகம், சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு ஏன் சேர்க்குறேன்னா அப்போ தான் ஒரு கறி சாப்பிட்ற ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா அது வதங்கணும். நல்லா வதங்கிச்சு. ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ பனி சீசன்றதுனால காலிஃப்ளவர், பட்டாணி எல்லாம் வரும், செமையாக இருக்கும் இந்த சீசனில். காலிஃப்ளவரில் கொந்தனக்கறி போட்டு தொக்கு பண்ணி பாருங்கள். பூரிக்கு, தோசைக்கெல்லாம் செம்மையாக இருப்பாங்க. காலிஃப்ளவரை இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணால் தான் இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட உப்பு காரம் போட்டுக்கலாம்.
2 ஸ்பூன் காரம், 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. கலந்துடலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அவ்வளோதான். ஃப்ளவர் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரசம் செய்கிறத காட்டுறேனே நினச்சிக்காதீங்க. 5 நாளாக அந்த ஹைதராபாத்தில் ரசமே கிடைக்கல. ரசம் ஏண்டினா ரசம் தே கே பப்புடுதா உண்டி இன்னொருத்தர் கசக்கும் கே அப்படிலாம் சொன்னானுங்க. அதனால் நம்ம இன்றைக்கி ரசம் செய்வோம். புளியை போட்டுப்போம், ஒரு தக்காளி, அப்படியே நம்ம கருவேப்பிலை 2 தாள் போட்டாச்சு. அப்புறம் பூண்டை தட்டி போட்டு இதை நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு இதோட எசன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே தான் இருப்பாங்க அது உள்ளேயே, ஆனால் நல்லா பிழியணும். தக்காளி, புளி, பூண்டு, கருவேப்பிலை, உப்பு இந்த 5 பேரையும் நல்லா கசக்கி பிழிஞ்சாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். ரசத்தை அழுங்காமல் குலுங்காமல் அடுப்பு மேலே வச்சிடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை எடுத்து ஒன்றுமே பண்ணலை, வெறும் மேலே இருக்க காம்பை மட்டும்தான் எடுத்திருக்கேன். அப்படியே அவங்கள முழுக விட்டுறலாம். ஏன்னா அதோட எசன்ஸ் மட்டும்தான் இறங்கும், காரம் இறங்காது. பயப்பட தேவையில்லை. ரசம் சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஃபீல் பண்ணி சாப்பிடுங்க. அந்த பச்சை மிளகாவுடைய பச்சை வாசனை செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம ரசப்பொடி அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகு, சீரகம், தனியா இது 3த்தையும் நான் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா மிக்சியில் போட்டு குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ரசம் கொதிக்க போகிறாங்க. நம்ம அரைச்ச பொடியை போட்டுடலாம். 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த ரசம் வைக்கிறதுக்கு. ரசம் வச்சுட்டு முட்டை ஆம்லேட் செஞ்சு சாப்பிடுங்களேன், வேறு லெவலில் இருப்பாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, நான் சாப்பிட மாட்டேன். அதனால் இன்றைக்கி வெறும் பருப்பு ரசம் தான். ஓகேவா? இப்போ நம்ம போய் கொத்தமல்லியை ரெடி பண்ணிட்டு வரலாம். இவங்க கொதிச்சிடுவாங்க, அதனால் அவங்க பக்கத்துலேயே நிற்கலாம். நம்ம போட்ட அந்த மிளகு, சீரகம், தனியாவெல்லாம் கொஞ்சம் கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டிங்கன்னா அந்த கொதிப்பு வராது. நான் சும்மா அது உள்ளே போட்டோன்னு விட்டுருக்குறேன். இப்போ கொதிச்சிடுவாங்க. அவ்வளோதான். நுர கட்டிட்டாங்க. ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு சிலர் வந்து ரசத்தை ரொம்ப கொதிக்க விடுவாங்க. அதெல்லாம் அது கொதி லைட்டாக ஆரம்பிக்கும் போதே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அவரை. ஓகேவா? ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு போய் கொத்தமல்லி கழுவிட்டு வந்து அது மேலே போட்டுருவோம். கொத்தமல்லி தாங்க ரசத்துக்கு வேறு லெவலு. புளி மஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகா, அந்த மிளகு, சீரகம், தனியா, அப்புறம் நம்ம மெயின் ஹீரோ கொத்தமல்லி தாங்க. ரசம் ரெடி. 5 நாள் சாப்பிடாத ரசத்தை ஆச்சு தூக்குவோங்க. வாங்க போகலாம். ரசம் கொதிக்குது. ஆஃப் பண்ணிடலாமா? மெயின் ஹீரோவை கொத்தமல்லி சொன்னேன். இதுதான் மெயின் ஹீரோன்னு கிடையாதுங்க, இதுவும் ஒரு சப் ஹீரோ தாங்க. நிறைய ஹீரோஸ் உள்ளே இருக்கிறாங்க. சரி, நம்ம இப்படி தான் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட வாசனை வந்து அது உள்ளே போய் ரசம் செமையாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிடலாமா? போட்டு பாலக்கீரை கடையல் செமையாக இருக்கும். கீரை கொஞ்சம் சப்புன்னு இருக்கிறதுனால காரமாக இருக்கணும்ல, அதுக்கு காலிஃப்ளவர் தொக்கு, பீட்ரூட் பொரியல், சூடான பருப்பு ரசம். 5 நாள் நம்ம ரசம் சாப்பிடல இல்லையா, அதனால் இன்றைக்கி ரசம். அதுக்கு மேலே சூடாக இருக்கும்போது தான் அதுக்கு மேலே போடுற கொத்தமல்லிலாம் மிதக்குறாங்க. ஆறி போச்சுன்னா உள்ளே போயிடுறாங்க போல். சூப்பராக இருக்கா? வாங்க சாப்பிட்லாம்.